வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம கம்பைன்ட் அக்கௌண்ட் சர்வீசஸ் எக்ஸாம் 2024 நடந்த எக்ஸாமோட பொது அறிவு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேயர்ஸ் 1998 படி கிழக்கு இமயமலை பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய ஹாட்ஸ்பாட் பகுதியில் உள்ள உள்ளூர் வாஸ்குலார் தாவரங்களின் மொத்த எண்ணிக்கை 5000. எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் யார்? ரான்ஜன். வாயு விதியை கூறியவர் டேஸ் ஆவார்? ராபர்ட் பாயில். பாய்ஸ் என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? பாகியல். வட்டப்பாதையில் சைக்கிளில் செல்லும் ஒருவர் வட்ட மையத்தை நோக்கி உட்பக்கமாக சாய்வது எதனால்? தேவையான மைய நோக்கு விசையை உருவாக்க. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் டேஷ் ஆகும்? திருவனந்தபுரம். பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று அறிவுசார் கற்றலுக்கு வழிவகுக்கின்றது? கருத்துசார் கற்றல். 2020 ஆண்டிற்கான உடற்செயலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் மைக்கேல் ஹாட்டன், ஹார்வி ஜே ஆல்டர் மற்றும் சார்லஸ் எம் ரைஸ். விளையாட்டுகளில் சிறந்த பயிற்சியாளர்களை கௌரவிப்பதற்கான துரோணாச்சாரியார் விருது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1985. மாவட்ட திறன் கமிட்டியை தலைமை தாங்குவது மாவட்ட ஆட்சியர். தொற்று நோய்க்கு பிந்தைய உலகத்திற்கான 10 பாடங்கள் 10 lessons for a post pandemic world என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பெயர் ஃப்ரேத் ஜஹாரியா. மார்ச் 2021 சூயஸ் கால்வாயில் சிக்கியிருந்த மாபெரும் கொள்கலனுடைய சரக்கு கப்பலை பெயரிடுக. எவர் கிவன். கீழ்கண்டவற்றில் எது கவர்னரின் அதிகாரம் இல்லை? ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரங்கள். இந்திய பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் டேஷ் நதியை இந்தியாவின் தேசிய நதியாக 4 நவம்பர் 2008 அறிவித்தார்? கங்கை. தேசிய ஜல் ஜீவன் இயக்கத்தின் இயக்குனர் மனோஜ்குமார் சாகு. கீழ்கண்டவற்றுள் நீர் போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம் எது? ராஜஸ்தான். இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்திற்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறது? புரோட்டோ ஆஸ்ட்ரோலாய்ட். பிலாஸ்பூர் டேஷ் மண்டல ரயில்வேயின் தலைமையகம்? தென்கிழக்கு மத்திய ரயில்வே. ஹேமடைட் தாதுவின் நிறம் என்ன? சிகப்பு. கங்கை நதியின் மொத்த நீளம் அதன் மூலத்திலிருந்து அதன் வாய் வரை 2525 கிலோமீட்டர். கால வரிசைப்படி விஜயநகர பேரரசை ஆண்ட பின்வரும் வம்சங்களை வரிசைப்படுத்துக. சங்கமா வம்சம், சுலுவா வம்சம், துளுவ வம்சம், அரவிடு வம்சம். சையது வம்சத்தின் கடைசி அரசர் ஆலம் ஷா. அவருடைய உண்மையான பெயர் என்ன? அலாவுதீன் ஷா. ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை டேஷ் செப்பேடுகள் மூலம் அறியலாம்? கரந்தை செப்பேடுகள். சிவாஜி யாரிடமிருந்து
சிங்ககாட் கோட்டையை கைப்பற்றினார்? முகலாயர்கள். மொழிவாரிய அடிப்படையில் பாம்பே மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டது? மகாராஷ்டிரா மற்றும் குஜராத். தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் ஐநூற்றுவர் என்பவர்கள் வணிகர் சங்கங்கள். பொறுத்துக. கங்காதேவி, மதுரா விஜயம், திருமலாம்பா, வரதாம்பிகா பரிணாயம், சமரசர், பிரபுலிங்க லீலை, கதைதாசர், ஹரி பக்தி சாரம். மொகஞ்சதாரோவின் பசுபதி முத்திரையில் காணப்படும் 4 விலங்குகளின் பெயரை குறிப்பிடுக. யானை, புலி, காண்டாமிருகம், எருமை. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி கூறுகிறது? பகுதி 2. விரைவு நீதிமன்றங்கள் டேஷ் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? 11வது நிதி ஆணையம். 1953ஆம் ஆண்டின் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார்? பசல் அலி. பட்டியல் 1 அரசியல் சாசன விதி, பட்டியல் 2 உடன் ஆளுநர் சார்ந்து ஒப்பிடுக. பட்டியல் 1 விதி, பட்டியல் 2 ஆளுநர் சார்ந்த. விதி 156 ஆளுநரின் பதவி காலம். விதி 165 ஆளுநரின் அட்வொகேட் ஜெனரலை நியமிக்கும் அதிகாரம். விதி 200 ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல். விதி 155 ஆளுநரை நியமித்தல். கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்பட்டுள்ளது? விதி 110. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பின் கீழான சரத்துகள் எந்த சட்ட திருத்தம் அல்லது சட்ட திருத்தங்களின் படி சேர்க்கப்பட்டுள்ளன? 42வது சட்ட திருத்தம் மற்றும் 86வது சட்ட திருத்தம். அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டவர் யார்? பாராளுமன்றம். கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாத கூற்றை கண்டறிக. பகுதி 2 அடிப்படை கடமைகள். 2வது ஐந்தாண்டு திட்டம் டேஷ் அதிக முன்னுரிமை அளிக்கிறது? தொழில் மயமாக்கலுக்கு. இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது பின்வருவனவற்றில் எது? நிதி அமைச்சகம். HYVP உயர் விளைச்சல் அதிக திட்டத்தில் கீழ்கண்டவற்றுள் எந்த பயிர் உணவு பயிர் கீழ் வரவில்லை? கரும்பு. மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியின் பெயர் என்ன? பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், GST. பின்வருவனவற்றை காலவரன் முறைப்படி சரியாக வரிசைப்படுத்துக. பூனா ஒப்பந்தம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம்,
சிம்லா மாநாடு, அமைச்சரவை குழு. இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் யார்? பிரதம மந்திரி. மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த 5 ஆண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது? 9ஆம் 5 ஆண்டு திட்டம். சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க. 1857இல் கழகத்தை பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு பெயர்களில் அழைத்தார்கள். இதற்கு சரியான விடை 2 மட்டும் சரி. அதாவது வீர் சவர்கர் இதை இந்திய தேசிய சுதந்திர போர் என பெயரிட்டார். நேரு டில்லி உடன்படிக்கையை லியாகத் அலிகானுடன் கையெழுத்திட்ட தேதி 8 ஏப்ரல் 1950. 1940இல் தனிநபர் சத்தியாகிரகம் செய்த முதல் சத்தியாகிரகி யார்? வினோபா பாவே. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள் அக்டோபர் 16, 1906. தேஷ்பந்து சித்தரஞ்சன் தாஸின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றினார். சுபாஷ் சந்திரபோஸ். அகில இந்திய மாநில இடதுசாரிகளின் மக்கள் மாநாடு டேஷ் ஆண்டு நடைபெற்றது? 1936. பின்வருபவர்களில் யார் 1890இல் இந்திய சமுதாய சீர்திருத்தவாதியை தொடங்கியவர்? KN நடராஜன். பொறுத்துக. குறிஞ்சி வேட்டையாடல், பாலை சூறையாடல், முல்லை காளை தழுவுதல், மருதம் களை எடுத்தல். விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் எது? 11ஆம் திருமுறை. CN அண்ணாதுரையின் எந்த புத்தகம் 1950ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டது? ஆரிய மாயை. ஈவேரா பெரியார் எப்போது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார்? 1939. பிராமணல்லாதார் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1916. 1944இல் சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் யார்? ஈவே ராமசாமி. பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடங்கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார்? அரண் வலியுறுத்தல். டேஷ் இவை இரண்டும் தென்ற மன்னவன் கண் மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்கள் என கூறுகிறார்? ஒற்றும் நீதி நூலும். கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என திருக்குறள் எதனை கூறுகின்றது? இனிய உளவாக இன்னாத கூறல். கூற்று. திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிரின் கற்புத்திறத்தையும் சிறப்பித்து பேசுகின்றது. காரணம், இப்பண்புகள் மனு தர்மத்துக்கு புறம்பானவை. இதுக்கு சரியான விடை பி. கூற்று சரி, காரணம் சரி.
வேங்கையின் மைந்தன் புதினத்தின் ஆசிரியர் யார்? அகிலன். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் எனும் பாடலடி இடம்பெற்ற நூல் எது? திருவெம்பாவை. பதிற்றுப்பத்தில் சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் இவர்கள்: சேரர். ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைந்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஜகோர். புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் சென்னை. உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி. விதி 26. நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்காக முதன்மை நிறுவனம் எது? நிதி ஆயோக். தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட முதல் பெருநிறுவன மருத்துவமனை எது? அப்போலோ மருத்துவமனை. எந்த ஆண்டில் தாழ்த்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையமாக மறு பெயரிடப்பட்டது? 1987. NH44 தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை ஆகும். இது ஒசூரிலிருந்து டேஸ் வரை செல்கிறது. கன்னியாகுமரி. பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமாக இந்தியர்களின் முன்னேற்றத்திற்கு உதவியது அவையாவன: பாடசாலைகளை நாடெங்கிலும் நிறுவியதன் மூலம், புதிய தொழிற்சாலைகளை அமைத்ததன் மூலம், போக்குவரத்து வசதி செய்ததன் மூலம். கூற்று: சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டுள்ளது. பகுத்தறிவு: தாலி என்பது ஆணுக்கு பெண்ணிய அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமாக பார்க்கப்பட்டது. இதற்கு சரியான விடை பி. ஏ கூற்று மற்றும் ஆர் பகுத்தறிவு இரண்டும் உண்மை மற்றும் ஆறானது ஏக்கு சரியான விளக்கமாக உள்ளது. பின்வருவனவற்றுள் பெரியார் ஆதரவு அளிக்காதது எது? கணவனுக்கு மரியாதை. பொறுத்துக. பரவலான மாறுபாடுகளை காட்டும் மாநிலங்களை சரியாக பொறுத்துக. ஒப்பீட்டளவில் குறைந்த வருமானத்துடன் உயர் மனித வளர்ச்சி கேரளா. அதிக வருமானத்தில் குறைந்த மனித வளர்ச்சி ஹரியானா. வேகமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மெதுவான மனித வளர்ச்சி ராஜஸ்தான். பரஸ்பர மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சி பீகார். பின்வருவனவற்றில் விடுபட்ட எழுத்துடன் கூடிய எண்ணையும் காண்க. விடுபட்ட எண் M13. ரூ. 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க. ரூ. 6,300. ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக ரூ. 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தியது எனில் அதில் மத்திய மற்றும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரியாக, அதாவது CGST, SGST செலுத்தப்படும் தொகை என்ன? ரூ. 8.75 மற்றும் ரூ. 8.75.
f of x equal to -1 to x என்பது n-இலிருந்து z-க்கு வரையறுக்கப்பட்ட ஒரு சார்பு எனில் f இன் வீச்சகம் டேஷ் ஆகும் 1. ஒழுங்கு ஐகோணம் ஒன்றின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கையை காண்க 5. 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்வர் எனில் அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் அதே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? 20. ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண். 4 மீட்டர். ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் ஓர் ஆண்டுக்கு ரூ. 1,200க்கு வட்டி அரை ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண். ரூ. 3. ஸ்டீபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் ரூ. 10,000ஐ 2% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்தார் எனில் 4 ஆண்டுகளின் முடிவில் அவர் பெறும் தனி வட்டி எவ்வளவு? ரூ. 800. ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி 30 நிமிடங்கள். அதே மகிழுந்து 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? 5 மணி 50 நிமிடங்கள். 2/3, 3/5, 4/7, 9/13 இவற்றின் மீ போ ம காண்க. 36. பின்வருவனவற்றின் மீ போ ம காண்க. 16 m மைனஸ் 12 m ஸ்கொயர் n ஸ்கொயர் 8 n ஸ்கொயர். இதுக்கு சரியான விடை சி மைனஸ் 48 m ஸ்கொயர் n ஸ்கொயர். -2, -4, -6, -100 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பு என்ன? இதுக்கு சரியான விடை சி -78. ஸ்கொயர், டைமண்ட், சர்க்கிள் டேஷ் மிகச் சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்து பொறுத்துக. சதுரம், வைரம், வட்டம். ஸோ இது மிஸ் ஆனது நீள்வட்டம். ஏ முதல் இ முடிய வெவ்வேறு வீடுகள் ஒரே கிடைமட்ட வரிசையில் உள்ளன. இதில் ஏ என்பது பியின் வலதுபுறத்திலும் இ என்பது சியின் இடதுபுறத்திலும் மற்றும் ஏயின் வலதுபுறத்திலும் உள்ளன. மேலும் பி என்பது டியின் வலதுபுறத்திலும் உள்ளன. மேற்கண்ட வரிசையில் நடுவில் உள்ள வீடு எது? ஏ. சமமான சுற்றளவு உடைய எல்லா வகையான முக்கோணங்களிலும் அதிகமான பரப்பளவு உடைய முக்கோணம் எது? சமபக்க முக்கோணம். ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினார்கள். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க. 24%. ரூ. 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. ரூ. 162. சுண்ணக்கட்டியில் கால்சியம், கார்பன் மற்றும் ஆக்சிஜன் 10:3:12 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் கார்பனின் சதவீதத்தை காண்க. 12%. அசல் 5000. ஆண்டு வட்டி வீதம் R is equal to 4%. N is equal to 1.5 ஆண்டுகள். அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுவதெனில் கூட்டு வட்டி ரூ.
306.04. ரூ 10,950க்கு 10% வட்டி வீதத்தில் 42 நாட்களுக்கான தனி வட்டி ரூ 126. 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு வேலையை 86 நாட்களில் செய்து முடிப்பர். அதே வேலையை 7 பெண்களும் 5 ஆண்களும் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? 48 நாட்கள். இரு சார்பக எண்களின் மீபோமாவின் மதிப்பு 5005 மற்றும் அவ்விரு சார்பக எண்களில் ஒரு எண்ணின் மதிப்பு 65 எனில் மற்றொரு எண்ணின் மதிப்பு 77. 2x square y square z, 4x square y square z square, 8xy square z. இதன் மீப்பெரு பொது வகுத்தி காண்க. 2xy square z. ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு 11088 கன சென்டிமீட்டர் ஆகும். கூம்பின் உயரம் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் காண்க. 21 சென்டிமீட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.